2022 ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணில்லாத ஒரு பேங்க் கிராப்டை ஃபேஸ் பண்ணி நாட்டுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு கீழே போய்த்துட்டு பொதுமக்கள் எல்லாரும் அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்கிக் கொள்ள இயலாத நிலையில ஈவன் பெட்ரோல் போலின்ல நாட்கணக்கு நிற்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்துச்சு. Few months there is no fuel, there are no medicines, critical surgeries are being cancelled. Doctors say the economic crisis may kill more Lankans than COVID did. இதே சந்தர்ப்பத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கூட கவர்மெண்ட் 2 கிழமைக்கு கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த சிச்சுவேஷன் ஒரு மோசமான சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அப்ப இந்த சந்தர்ப்பத்திலையும் குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் ப்ராஃபிட் பண்ணினாங்க. நான் பெட்ரோல் பதுக்கினதையோ அல்லது அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வியாபாரம் செஞ்சவங்களை பேசல, கம்ப்ளீட்டா லீகலான முறையில. ஸோ யாரெல்லாம்டா ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சிலர் வந்து இந்த கிரைசிஸ் எதிர்பார்த்து இது மாதிரி நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்தாண்டா பொதுவாக மக்கள் எல்லாம் நஷ்டத்தை பயந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நஷ்டத்தை பயந்து மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆகுவாங்க. அப்படி எக்ஸிட் ஆகிற நேரம் அதிகமான சப்ளை டிமாண்ட் குறவு, அதனால பிரைஸ் குறைஞ்சிடும். பிரைஸ் குறைஞ்சாண்டா அந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த டைம்ல மார்க்கெட்டுக்கு என்டர் ஆகி குறிப்பிட்ட ஷேர்ஸை அனலைஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்ப கிரைசிஸ் எல்லாம் கிளியர் ஆகின பின்னால குறிப்பிட்ட கம்பெனியோட ஷேர் வந்து மேல போற நேரம் இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அப்ப வாரன் பஃபெட்ல ஒரு முக்கியமான கோட்டை இது, மார்க்கெட்ல எல்லாரும் கிரீடி ஆகிக்கிற நேரம் நீ பயந்திரு, மார்க்கெட்ல எல்லாரும் பயந்திக்கிற நேரம் நீ கிரீடி ஆயிரு அப்படின்ட்டு. அப்ப இந்த அடிப்படையில இன்வெஸ்ட் பண்ணினாக்கள் இப்ப ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், மேபி சம்டைம் இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரான் யூஎஸ் போர் கூட ஒரு கிரைசிஸ் ஆகும், ஒரு சந்தர்ப்பமாகும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் வைக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் சரியான ப்ரெடிக்ஷன் அனாலிட்டிக்ஸோட ஒரு குறிப்பிட்ட ஷேர்ல ட்ரஸ்ட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷனோட இன்வெஸ்ட் பண்ற நேரம் உங்களுக்கும் பெரிய ப்ராஃபிட்டோட பார்க்கலாம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டா உங்களோட ஓன் அனாலிட்டிக்ஸ் உங்களோட ஓன் ப்ரெடிக்ஷனை அடிப்படையாக கொண்டதே தவிர இந்த ரிஸ்க்கு நீங்க தான் முழுமையான பொறுப்பாகிக்கணும். எனிவே ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்மார்ட்டா ப்ராஃபிட் பண்ணுங்க. தேங்க்யூ. அர்ஷாத் ஃப்ரம் இன்வாட்டல். பேலன்ஸ் உங்க கையில ஒரு 3500 ரூபா தான் நிக்கும் போலயே. அந்த 3500 ரூபாயும் ஏதோ அறிவாளித்தனமா பண்றேன்னு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் மொத்தத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்க மூஞ்சி மாதிரி இருக்கு. ஐடிசில போட்டிருக்கீங்களோ? இல்ல.